நம்ம தமிழ் சமூகம் ரசிகர் மயமாகி இருக்கே தவிர அரசியல் மயமாகலையாம். சொல்றது யார் தெரியும்ல? கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து காசு பொறுக்கிற பிரகாஷ் ராஜ் காமராஜ் தோற்றாராம், மு.க. ஸ்டாலின் தோற்றாராம். இந்த சமூகமே ரசிகர் மயமாயிருச்சாம். இன்னும் கூட ஏன்பா அரசியல் மயமாகலை அப்படின்னு முதல்ல கண்ணீர் வடிக்கிறாரு பிரகாஷ் ராஜ். பொத்துங்கப்பா, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் நமக்கு வந்திருக்கு. காமராஜரும் ஸ்டாலினும் தோத்தாங்கன்னா அப்ப எலெக்ஷனே தேவையில்லையா? காலாகாலத்துக்கு அவங்களே சிஎமாக்கி விட்டலாமா? அரசியல்ல விழிப்புணர்வு உண்டாக்குறது மட்டும் எப்பயுமே எதிர்கட்சியோட பணியா. அப்ப ஆளுங்கட்சியா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க நாக்க வழிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? நடிகன் நாடாள கூடாது, நாடாள முடியாதுன்னு நாக்கு கூசாம பேசுறியப்பா பிரகாஷ் ராஜ். ஊர் ராஜ்குமார் அங்க உயிரோட இருந்தப்ப இந்த வார்த்தையை நீ சொல்லிருப்பியா? ஓட ஓட திரட்டி உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருப்பாங்க உங்க கண்ணெடுத்து ஆளுங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் சினிமா பாக்குறதோட நிறுத்திக்கணுமா, வாக்கு சாவடிக்கே வந்திருக்க கூடாதான். அதானே நீங்க சொல்றது? ஏம்பா, சினிமா பார்க்கும்போது ஒரு மனுஷன் அப்புறம் ஓட்டு போடும்போது வேற மனுஷனா மாறிடுவானா? ஒரு கூட்டம் விஜய் ரசிகர்களை தற்குறின்னு சொல்லுச்சு. இப்ப நீ வந்து அவங்களுக்கெல்லாம் அரசியலே தெரியாதுன்னு அழுத்தி திருத்தி சொல்ற. நான் சொல்றேன், இப்ப விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா சினிமா பாக்குற எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீங்கெல்லாம் அறிவில்லாதவங்களாம்பா. அதனால பிரகாஷ் ராஜ் படத்தை பாத்திராதீங்க. அப்பி தவறி இனிமே ஏதாவது ஒரு படத்துல தலையை காட்டினா கூட அந்த தியேட்டர் பக்கமே போயிடாதீங்க. இவரை மாதிரி வக்கரம் பிடிச்ச அறிவு ஜீவிகள் எப்பவுமே ஒன் சைடா தான் இருப்பாங்க. ஆனைய பூனைன்னு வாங்க, பூனைய புலின்னு வாங்க. பழனியில நடந்த கம்யூனிஸ்ட் மீட்டிங்லயும் அவ்வளவு முட்டாள்தனமா பேசியிருக்காரு இந்த பிரகாஷ் ராஜ். சினிமால நடிக்கிறவங்க அரசியல் பேசலாமா, அரசியல் விழிப்புணர்வு உண்டாக்கலாமா, ஆனா அரசியல்ல வந்து போட்டி போடக்கூடாதான். உங்களை மாதிரி 1 லட்சம் உளறுவாய்களை பார்த்தது தான் இந்த தமிழ்நாடு. இவங்களுக்கு இல்லாத அரசியல் தெளிவு இந்தியாவிலே எவனுக்குமே கிடையாது. ஏற்கனவே நிறைய அரசியல் அனுபவங்கள் இருந்தாலும் எம்ஜிஆரும் முதல்வர் நாற்காலியில உட்கார்ந்தப்ப சின்ன சின்ன தப்புகள் செய்யதான் செஞ்சார். அனுபவத்துல கத்துக்கிட்டாரு, அதையெல்லாம் திருத்திக்கிட்டாரு. ஏழையோட ஒரு சொட்டு கண்ணீர் இந்த பூமி மேல பட்டாலும் இந்த பூமி மாதா தாங்க மாட்டா அப்படிங்கிற அந்த பக்கம் இருந்தா போதும்பா. யார் வேணா அரசியலுக்கு வரலாம், போக போக படிச்சுக்கலாம். நல்லது எது கெட்டது எதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுல வேண்டியதை மட்டும் எடுக்கிற அறிவு இருந்தா போதும். நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இருந்தா அதுவே போதும். தடுமாறி நடிப்பை கத்துக்கிட்டு மெத்தட் ஆக்டிங்னு பேரை வச்சுக்கிட்டு இன்னி வரைக்கும் ஒரே மாதிரி தானப்பா நடிக்கிற பிரகாஷ் ராஜ். 6 டைப் 7 டைப்புக்கு மேல உன்னால முடிய உருட்ட தெரியுமா? 10 மாடுலேஷனுக்கு மேல உனக்கு சவுண்ட் விட தெரியுமா? கர்நாடகத்திலிருந்து இங்க நடிக்க வந்தது தப்பு இல்ல, ஆனா எங்களுக்கே கத்து கொடுக்கணும்னு நினைக்கிற பத்தியா, அதுதான் தப்பு. பொத்து வாய இங்க, கத்து போய் அங்க. ரைட்டா?